இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு திருப்போரூர் மக்கள் அளித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இன்றைய அரசியல் பாத்தீங்கன்னா விழிப்புணர்வா இளைஞர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்ல கிட்டத்தட்ட அரசியல்ல இருந்தவங்க எல்லாமே ஒரு 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 நெ- ஒரு ஒரு வயது இது தாண்டி தான் எல்லாமே இருக்காங்க. ஒரு 30 வயசுக்கு மேல ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் ஒரு அரசியல் அவங்கவுங்க ஒரு கொள்கையோட இருந்தாங்க. பட் இன்னைக்கு வர அரசியல்ல பாத்தீங்கன்னா 18 வயசுக்குள்ள இருக்க எல்லாருமே எங்களுக்கு இந்த கட்சி தலைவர் வேணும், அவர் இது பண்ணுவாரு அதை பண்ணுவாரு. அவங்க அரசியல்லே இல்லை. அவங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் வராங்க வெளியே வெளியே வந்துட்டு நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்றாங்க. பட் அதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அது மாதிரி இப்ப இருக்க இளைஞர்கள் யாரும் ஒரு கொள்கை முடிவோட யாரும் கிடையாது. இன்றைக்கு இளைஞர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்களே தெரியவில்லை. அடிப்படை வசதிகள் இன்னும் புரிந்தவில்லை. அவங்க அரசியல் பற்றி நல்லாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 75 ஆண்டுகளாக ஒரு கட்சிகள் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு சேவை செய்து வந்து கொண்டிருக்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கோசம் அவங்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு எழுந்திருக்கிறாங்க. இது இடையில சின்ன சின்ன நடிகர் எல்லாம் வராங்க. அதை மக்கள் இளைஞர்களோ அதை பத்தி அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வராங்க, அவங்க நிக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபீல்டுல நின்று அந்த ஒர்க்கை மக்கள் பணியை செய்து கொடுக்கணும். அதை செய்வாங்களான்ன்றது ஃபர்ஸ்ட் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு வழி நடத்தினாங்கன்னா இளைஞர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த காலத்து இளைஞருக்கு அரசியல் விழிப்புணர்வு என்பது சிறிதளவு கிடையாது. இதை நான் எப்படி சொல்றேன்னா, இந்த காலத்து இளைஞர்கள் வெறும் மதுக்கு அடிமையாகவும் செல்போன்களுக்கு அடிமையாகவும், மேலும் இப்போ இருக்க இளைஞர்கள் அரசியலை ஒரு கொள்கை சார்ந்தோ இல்லது அவங்க எப்படி பண்ணாங்க, இந்த அரசியல் இந்த கட்சி எப்படி பண்ணது, அந்த ஒரு சின்ன ஒரு முதிர்ச்சியோட இல்லாம டிவியில என்ன பார்க்குறாங்களோ, யார் ஒருத்தன் யூடியூப்ல ஏதாவது சொல்றானோ அதை பத்தி கேட்டுட்டு அதை பத்தி அவங்க அதை ஷேர் பண்ணிட்டு அதை நம்பி ஓடுறது. இன்னொன்று, அரசியல் தெளிவு என்பது எப்படின்னா, ஒரு கொள்கை இருக்கணும். ஒரு தலைவர் என்னதெல்லாம் போராடுறாரு, எப்படி வெளியே போராடுறாரா இல்லையா, இல்ல அந்த அரசியலுக்கு என்ன செஞ்சிருக்கு இந்த மக்களுக்கு, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தலைவர் நிப்பாங்களா, அப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்னைக்கு அரசியல் முயற்சி நம்ம இளைஞர்கள் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த காலத்து அரசியல் ஞானம் இளைஞர்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கணும்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டா அவங்க சினிமா மோகத்துல அதிகமா நாட்டம் செலுத்துறாங்க. நம்ம கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலை விட அவங்க சினிமாவுடைய நடிகர்களை பத்தி தெரிஞ்சுக்க தான் அதிகமா ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா மாறணும். அவங்க நிறைய இது அரசியல் பாடத்தை அதாவது பள்ளி வகுப்புலயே இந்த பாடத்திட்டத்துல கொண்டு வரணும். அவங்களுக்கு அரசியல் ஞானத்தை சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம பொருளாதாரம் உயரும், நாடு வளர்ச்சி அடையும், மக்கள் வாழ்வாதாரம் பெருகும். அதனால இது நல்ல கவர்மெண்ட் நல்ல ஆட்சியாளர்கள் நம்மளை ஆண்டாதான் நம்மளுடைய வளமான தமிழகத்தை உருவாக்க முடியும். அதனால அரசியல் ஞானம் கண்டிப்பா இளைஞர்கள் கத்துக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போ எலெக்ஷனை பத்தி நிறைய பேருக்கு மக்களுக்கு இளைஞர்களுக்கு குறைவா இருக்கு. அதை பத்தி தெரியல. ஏன்னா அவங்க சினிமா முகத்துல இருக்காங்க முழுக்க முழுக்க. எஸ்ஆர்ஐ ஃபார்ம் எதுக்காக ஃபில் பண்றது, அதை பத்தி எந்த ஒரு இதுவும் தெரியாம இருக்கு மக்களுக்கு. அதை விட்டுட்டு நிறைய நியூஸ் பாருங்க. நலத்திட்டங்கள் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காரு. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே படத்துல நடிக்கிறவங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க முடியாது. அது படத்துல மட்டும்தான் அது நடக்கும். நம்ம திட்டங்களை என்னென்ன முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்கன்ட்டு அது விரிவாக்கத்தை பாருங்க. எல்லாத்தையும் சிறப்பா பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம முதலமைச்சர் அவர்கள்.